சக்சஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு கொத்தவரங்காய் பருப்பூசலி தான் செய்ய போறோங்க. இந்த பருப்பூசலி செய்கிறது அப்படின்னா நம்ம கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சு மிக்சியில் அதை அரைச்சு அதை நம்ம ஆவியில வேக வச்சு அதை தூளாக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துவோம். இப்படி செய்கிறது தான் வழக்கம் இல்லைங்களா? நான் இன்னைக்கு ஆவியில எல்லாம் போட்டு வேக வைக்காம இந்த மாதிரியெல்லாம் சிரமப்படாம ரொம்ப ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு இந்த பருப்பூசலியை செஞ்சு காட்ட போறேங்க. கொத்தவரங்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் துவரம்பருப்பு ஒரு குழிக்கரண்டி, கடலைப்பருப்பு ஒரு குழிக்கரண்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஊற வச்சிடலாங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதுமானது. காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் இதிலேயே சேர்த்துட்டு ஊற வச்சிடலாங்க. இந்த பருப்பு கலவை அரை மணி நேரம் ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கொத்தவரங்காயை வேக வச்சுட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு பேனில் தான் கொத்தவரங்காயை வேக வைக்கிறேங்க. நம்ம குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்ததுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வந்திருக்கு. நான் ஊற்றின தண்ணி காய் வேகிறதுக்கு சரியான அளவாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த பருப்பு நல்லா கழுவிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு மிளகாயும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க. நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணியே விடாமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம், ஒரு சொட்டு தண்ணி கூட வேண்டாம். அந்த பருப்பில் இருக்க ஈரப்பதமே போதுமானது. இப்போ இதையும் அரைச்சாச்சுங்க. காயும் வெந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூளும் நல்லா 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இந்த உளுந்து செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பு கலவையை இதில் சேர்த்துறணுங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே வேண்டாம். அந்த பருப்பு கலவை மட்டும் போட்டு கரண்டியால் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே இந்த மாதிரி நம்ம நல்லா கரண்டியால் பெரட்டி விடணுங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா அடி கனமான கடாய் வச்சுக்கணும். அப்போ தான் கடாயில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தனித்தனியாக பிரித்து விட்டதுக்கப்புறமா இந்த பருப்பு கலவைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா காய்க்கு நம்ம காய் வேகும்போதே சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே போட்டுட்டிங்கன்னா கூட நல்லா வெந்து உதிர்ந்து வந்துருங்க. பாருங்கள், இப்போ நல்லா உதிர்ந்து வந்துருச்சு பாருங்களேன். நல்லா இந்த பருப்பு கலவையெல்லாம் வெந்துருச்சு. இந்த மாதிரி உதிராக வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வேக வச்சுருக்க கொத்தவரங்காய் சேர்த்துடணுங்க. கொத்தவரங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் இந்த கலவை ஒன்றா சேர்றதுக்காக நம்ம அப்படியே பக்குவமாக கிளறி விடலாம். இந்த கலவை ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இறக்கிடலாங்க. ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். நம்ம வீட்டில் அப்போதைக்கு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இந்த மாதிரி பெரட்டி விட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட கமகமா கொத்தவரங்காய் பருப்பு ஊசலி ரெடிங்க. கொத்தவரங்காய் பருப்பு ஊசலி செய்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எவ்வளோ டக்குன்னு பண்ணியாச்சு பாருங்களேன். இதே மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக வரும். இந்த கொத்தவரங்காய் பருப்பூசலி நான் ஒரு 200 கிராம் கொத்தவரங்காய் எடுத்து தான் பண்ணியிருக்கேன். நம்ம பருப்பு தேங்காய் எல்லாமே சேரும்போது நல்லா அதிகமாகவே காணுங்க. இதே மாதிரி நம்ம பீன்ஸ்லேயே பருப்பூசலி செய்யலாங்க. இந்த கொத்தவரங்காய் பருப்பூசலியை நான் இன்ஸ்டாகிராமில் ஜெயந்தி மாமி சமையல் அப்படின்னு சொல்லிட்டு மாமி ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சமையலில் போய் தான் நான் இதை பார்த்து செஞ்சேங்க. நம்ம என்னதான் சமைப்போம் அப்படின்னாலும் நமக்கு ஒரு சிலரோட சமையல் பிடிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் மாமியோட ஃபாலோயர் நான் அப்படி கூட சொல்லலாம். நீங்களும் இன்ஸ்டாகிராமில் ஜெயந்தி மாமி சமையல்னு பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்காங்க, ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அவங்க சொல்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாமே ரெடியாக எடுத்து வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். மாமிக்கிட்ட ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சேன். நம்ம விக்னேஷ் மூலமாக இப்போ சமீபத்தில் அவங்ககிட்ட நான் பேசிட்டேன். ரொம்ப நல்லா பேசினாங்க. அதனால் மாமியோட ரெசிபி தான் இந்த கொத்தவரங்காய் பருப்பூசலி. மாமி ரொம்ப ஈஸியாக செஞ்சு காட்டினாங்க. நானுமே இந்த பருப்பூசலி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பருப்பை தண்ணி விடாமல் அரைச்சிட்டு இட்லி பானையில் தட்டி போட்டு வேக வச்சு ஒரு ஆவி வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கையில்
நுணுக்கி விடுவேன். அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி அப்புறம் தான் நான் வந்து காயில் சேர்ப்பேன். நான் அந்த மாதிரிலாம் சிரமப்படவே வேண்டாங்க, டக்குன்னு ஈஸியாக செஞ்சாச்சு பாருங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த கொத்தவரங்காய் பருப்பு உசிலி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதோட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் பிரண்டை பொடி எல்லாமே எங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.